வணக்கம். தங்கம், வெள்ளி விலை ஏன் திடீர்னு இவ்ளோ வேகமா சரிஞ்சிட்டு இருக்கு? முதலீட்டாளர்கள் மத்தியில இது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. வாங்க, இந்த திடீர் சரிவுக்கான காரணம் என்ன? அடுத்து என்ன நடக்கலான்னு இந்த முழு அலசல நாம பார்க்கலாம். ஆமாங்க. இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இந்த சரிவு ஒன்னும் சாதாரணமான சரிவில்ல. எவ்வளோ பெரிய சரிவுன்னு சில நம்பர்ஸ பார்க்கும்போது தான் நமக்கே அதோட தீவிரம் புரியும். முதல்ல வெள்ளியோட நிலவரத்தை பாருங்களேன். உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. சமீபத்துல கொஞ்ச நாள்ல மட்டும் 1 கிலோ வெள்ளிக்கு விலை கிட்டத்தட்ட 20,100 ரூபாய் வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன இறக்கம் இல்ல, ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. வெள்ளி மட்டும் இல்லங்க, தங்கத்தோட நிலையும் கிட்டத்தட்ட இதேதான். கடந்த 2.5 நாள்ல மட்டும் ஒரு சவரனுக்கு 3,416 ரூபாய் குறைஞ்சிருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த எண்கள்லாம் சந்தையில எவ்வளவு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கோன்னு. சரி, எதுக்கு இந்த திடீர் சரிவு? எல்லாருக்கும் இதே கேள்விதான். வாங்க அதுக்கான காரணங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முக்கியமா 2 காரணங்களை சொல்றாங்க. ஒன்னு, பங்குச்சந்தையோட அபாரமான வளர்ச்சி. அதாவது எப்பெல்லாம் பங்குச்சந்தை நல்லா ஏறுதோ அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? தங்கத்துல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் நிறைய லாபம் தரக்கூடிய பங்குகள்ல முதலீடு பண்ணுவாங்க. இதனால இயல்பாவே தங்கத்தோட தேவை குறைஞ்சு விலை சரியும். 2வது காரணம், அமெரிக்க டாலரோட மதிப்பு. டாலர் எப்போ வலுவாகுதோ மத்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தங்கம் வாங்குறது காஸ்ட்லி ஆகும். அதனாலயும் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம் வாங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் இன்னைய விலை நிலவரம். நாம பொதுவா வாங்குற 22 கேரட் தங்கம் ஒரு சவரன் சுமார் 1,15,000 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,28,000 ரூபாய்க்கிட்டையும் இருக்கு. மத்த விவரங்களுக்கு நீங்க இந்த ஸ்லைட ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி கூட பாத்துக்கலாம். ஓகே, இது இன்னைக்கு நிலைமை. ஆனா அடுத்து என்ன ஆக போகுது? வர்ற வாரத்துக்கு என்ன கணிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வரப்போற வாரம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் விலை மறுபடியும் ஏறி ஒரு சவரன் 1,28,000 ரூபாய் வரைக்கும் போகலான்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த சரிவு தொடர்ந்தா 1,21,000 ரூபாய் வரைக்கும் கீழே போகவும் வாய்ப்பு இருக்கு. சோ சந்தை ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கு. அதனால முதலீட்டாளர்கள் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. இவ்வளவு விஷயங்களையும் பார்த்த பிறகு நம்ம எல்லாருடைய மனசுலயும் வர்ற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த விலை வீழ்ச்சி தங்கம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா? இது முழுக்க முழுக்க உங்க முதலீட்டு நோக்கங்களையும் சந்தையோட எதிர்காலத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றதையும் பொறுத்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.